ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக நம்ம தோட்டத்தில் அறுவடையின் போது பூக்கள், பழங்கள், காய்கறிகள்னு எல்லாத்தையும் நம்ம ஒரு கலவையை அறுவடை பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பழங்களையும் பூக்களையும் மட்டும் இன்றைக்கி காலையில் வந்து அறுவடை பண்ணலான்னு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி அறுவடையை பார்ப்போம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் முதலாவது நம்ம கொய்யாப்பழம் அறுவடை பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பழங்கள் அறுவடைக்கு அடுத்ததாக பாரிஜாத பூ பறிக்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி நிறையவே பூ இருக்குது நம்ம செடியில். எப்போவுமே கோடையில் மல்லிப்பூக்கள் மாதிரியே இந்த பூவும் நிறைய பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாரிஜாத பூக்கள் பறிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக விரிச்சி பூ பறிக்கலாம். அடுத்ததா ரோஜா அறுவடை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நான் இந்த செடியில் பூக்கள் அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி ஒரு 10 பூக்களாவது பூக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக செம்பருத்தி பூ, அடுத்ததாக சாமந்தி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக அரளிப்பூ பறிக்க போகிறோம். பாருங்கள், பூக்களோட வெயிட்டு தாங்காமல் செடியே கீழே தொங்கி போயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் பறிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பூக்கள் அறுவடை ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சது. பாருங்கள், எவ்வளோ பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த தோட்டத்தில் பூக்களை பறித்து முடிக்கவே எப்படியும் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆகிடும். இன்றைக்கி நாம் ரொம்பவே கலர்ஃபுல்லான நிறைய பூக்களை அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.